ஹலோ! இன்னைக்கு நம்ம குக்கிங் டைம்ல பார்க்க போறது அவல் வச்சு செய்யற ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை கலர்ல திடமான அவல் எடுத்து 15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிடுங்க. அவல் ஊறுற அந்த டைம்ல நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 பூண்டு பல்லு, 2 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த அளவு எடுத்துக்கோங்க. கடைசியா கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிக்ஸியில கொரன்னு அரைச்சுக்கோங்க. தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்டா இல்லாம இந்த மாதிரி அரைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும். அவள் ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமேட்டு தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ரொட்டியில காய்கறியோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால நான் 1 கப் கேரட் எடுத்திருக்கேன், 1 கப் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா, 1 கப் கொத்தமல்லி இலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ரொட்டி செய்யறதுக்கு மாவு வேணும். கோதுமை மாவு கூட கடலை மாவும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். கோதுமை மாவு 1/2 கப்பு, கடலை மாவும் 1/2 கப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளும் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல எடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற அவலை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஒன்று ஒன்று அதில் சேர்த்துருங்க. எப்பயும் செய்யற அவல் ரொட்டியை விட இந்த மசாலாவோட சேர்த்து செஞ்சு பாருங்க, இன்னும் தனி டேஸ்ட் கொடுக்கும். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு கடைசியா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைய ஆரம்பிச்சிடுங்க. நம்மளோட நார்மல் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரிதான் இதையும் பிசையணும். ஆனா தண்ணி சேர்க்கவே வேண்டாம். அவல் நல்லா தண்ணியில ஊறுறனால தொட்டாலே நல்லா மசிஞ்சு போற அளவுக்கு தான் இருக்கும். அதனால நமக்கு மாவு பிசையும் போது அதுல இருந்தே தண்ணி நிறைய வரும். பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இந்த மாதிரி உருட்டி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம அந்த மாவை தட்டுறதுக்கு ஒரு வாழை இலை இல்லாட்டி பேக்கிங் பேப்பர்ல எண்ணெய் தடவி அதுல மீடியம் சைஸ் பால் எடுத்து தட்ட ஆரம்பிங்க. நம்ம ரொட்டி செய்யறனால கொஞ்சம் திடமாவே செய்யுங்க, ரொம்ப மெல்லிசா செஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி கையிலேயே தட்டி வச்சிடுங்க. அடுப்புல தோசைக்கல் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்து அதுல எண்ணெயை விட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற ரொட்டியை இதுல போட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் வேக விடுங்க. 2 பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வேக விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி. இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.